ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வணக்கம். 30/7/2026 வியாழக்கிழமை ஜூலை மாதத்திலே ஸ்ரீ பராவு வருடத்திலே ஆடி மாதத்திலே 14ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலத்திலே கிருஷ்மரது முதுவேறு காலத்திலே கடக மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே பிரதமை திதியிலே மாலை 10 மணி வரை, பின்பு துதிய திதி. திருவோண நட்சத்திரம் மாலை 6:52 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம் கொண்ட இந்த நாளில் திருவோண விரதம் என்பது துன்பங்களை நீக்கக்கூடியது, வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது. அதாவது ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீமன் நாராயணனுடைய வாமன அவதாரத்தை நினைவு கூறும் நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த வாமன அவதாரம் அப்படின்றது திருவிக்கிரமம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய அகந்தையை விட்டொழிப்பது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம ரூமை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் ஆகிடுமா. அதனால் அந்த வார்த்தையை மைண்டில் தூக்கிறதுக்கு தான் இந்த விரதத்துடைய ஐடியா. அப்படின்னா உலகம் உங்கள் பக்கம் வசப்படும் அப்படிங்கிறது தான் இதில் உடைய சூட்சமம். காலையில் 10:45 11:45 வரைக்கும், சாயங்கால வேளையில் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். 1:03 ராவு காலம், 9:10 குளிகை நேரம், 6:07 யமகண்டம். தெற்கு பக்கம் செல்பவர்கள் எண்ணெயை வாயில் கொஞ்சம் வச்சுட்டு போகிறது நல்லது. கடக லக்னத்திலே சூரியன் இருப்பு நாழிகை 3:16 வினாழிகள் இருப்பார். 6:02 சூரியன் உதய நேரம். புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம் இருக்கும். சூரியன் உச்சம் பெற்ற குருவுடன் சேர்ந்து கடகராசியிலும், சுக்கிரன் கேது சிம்ம ராசியிலும், மகர ராசியிலே சந்திரனும், கும்பராசியில் ராகு சனி, மீனராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் மிதுனத்திலே புதன் என்று இன்றைய நாளின் கோச்சாரங்களாக அமைகிறது. இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கு என்ன பலன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைய நாளில் தொழில் ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்துக்காரர் கேந்திராதிபதி. கேந்திரத்தில் ஏறுவதனாலே மனதிலே சந்தோஷம் பெருகும், நன்மைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும், வளர்ச்சி மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது, துன்பம் நீங்கும், இன்பம் பெருகும் என்ற நல்ல நாள். எல்லா நமக்கு வசப்படக்கூடிய வாய்ப்பை இந்த நாள் ஏற்படுத்தும். குருவாரம், அதில் திருவோண நட்சத்திரம். அதனால் நாராயணனை வணங்குவது, நாராயண பெருமானின் வணக்கம் எப்படி இருக்கணும்னா ஒரு குருவாய் நினைத்து வழிபட வேண்டும். காலையிலேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, விஷ்ணு சகஸ்ரநாமங்களை கேளுங்கள். அதனால என்ன பலன் அப்படின்னா எல்லாமே வளமாக மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மையை இந்த சகஸ்ரநாமங்கள் தினமுமே நீங்கள் டேப்பில் போட்டு கேட்க ஆரம்பிச்சிருங்க. காலையில் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்க 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 அந்த வீடு வளமாக மாறுவதை நீங்கள் நிதர்சனமாக பார்க்கலாம். 5 9 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. உங்களுக்கு இன்றைய நாளில் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். எல்லா காரியங்களையுமே பதட்டம் இல்லாம இருக்கிறது நல்லது. அவசரத்தில் அண்டா கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவசரமே படாதீங்க, பதட்டம் வேண்டாம், கோவப்பட வேண்டாம், யாரையும் போய் திட்டிகிட்டு இருக்காதீங்க. அவசர அவசரமாக போறேன்னு போய் வண்டியில எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திர என்ற போட்டி வேண்டாம். இதனால சண்டை சச்சரவு தான் வரும். எல்லாம் வேணாம். உங்க வேலையை நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி விட்டுடுங்க. இன்னைக்கு நாராயணனுடைய திருவோண விரதத்தும் போது ஸ்ரீமன் நாராயணனை வணங்குவது ரொம்ப விசேஷம். வளர்ச்சியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும்,
14 அதிர்ஷ்ட எண்ணாக மாற்ற வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே, பலவிதமான அனுகூலங்களை நீங்கள் இன்று பெறப்போகிறீர்கள். ஸ்ரீமன் நாராயணனின் அருள் பெற்ற இந்த நாளிலே யார் என்ன சொன்னாலும் அதை அப்செக்ட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டோட இருங்க. நன்மையை சொல்வார்கள். தெய்வம் மனுஷ ரூபேனன்னு சொல்லுவாங்க. மனுஷர்களால் தான் தெய்வம் வருமா? தெய்வம் எங்கோ திலிருந்து வர்றதில்லை. நமக்கு உதவி செய்வதற்காக தெய்வங்கள் இருக்குன்னு யோசிங்க. வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்புவதற்கு இதுவே பலன்களாக மாறும். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளிலே நீங்கள் புதிய காரியங்கள் செய்யறதா அது உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க ராசி நேரடி பார்வை சந்திரன் இருக்கிறார், உங்க ராசிநாதன். அதுவும் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தை உங்க ராசியிலேயே உட்காருவது ரொம்ப சிறப்பு. குருவினால பார்க்கப்படுகிற சந்திரனாக இருப்பதனால மற்றவர்கள் உங்களை ரெகக்னைஸ் பண்ற மாதிரி நீங்கள் பாராட்டப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்கிறீர்கள். கலத்திரத்துக்கூடையும் ஒண்ணுக்கொண்ணு கணவன் மனைவியோட ஜாடியோட மூடியா சேர்ந்து அமைய போறீங்க. எல்லா சந்தோஷத்தின் எல்லை இன்னைக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்ரீமன் நாராயணனின் அவதார தினமான வாமன அவதார தினமான இன்றைய நாளிலே ஸ்ரீராமனை வழிபடுவது, நாராயணனை வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதனால் வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, உங்க ராசியின் 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் பயணம் செய்வது, குருவினால் பார்க்கப்படுவது, சூரியனால் பார்க்கப்படுவது இதெல்லாமே ரொம்ப நல்லதொரு புகழை, வெற்றியை, தன லாபத்தை பெற்றுத்தரும்னு சொல்லியிருக்கு. முன்னேற்றம் முன்னேற்றம் என்ற வார்த்தைக்கு அழகான படிக்கட்டுகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய தெரியும். வளம் நலம் பெருகுவதற்கும் இந்த நாள் துணை நிற்க இருக்கிறது. 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை துணை நிற்க பயன்படுத்திக் கொள்ள வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் வியாழக்கிழமை 30ஆம் தேதினா 3ஆம் நாள். குருவுடைய தன்மை ஜாஸ்தி இருக்கும். அப்போ குருவை இன்னைக்கு ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சந்திர பகவான் இன்னைக்கு 5ஆம் இடமான லாபத்துக்காரர்கள் 5ஆம் இடத்துல உட்கார்றாரு. குருவினாலே பார்க்கப்படுகிறார். எல்லாமே குருவை சம்பந்தப்படுத்துது. அப்போ இன்னைக்கு நீங்க எவ்வளவு தூரம் வழிபாட்டிலே நிறைய கவனம் செலுத்துகிறீர்கள் பாருங்க. காலையிலேயே விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் கேட்டு ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுவது அப்படின்னு வைத்துக் கொண்டீர்களானால் உங்கள் மனதிலே அமைதி பெருகும், வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். தெளிவு வந்தாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, முயற்சிக்கான பலன்களை எல்லாம் இன்றைய நாளில் நீ தாராளமாக எடுக்கலாம். வீடு மனை வாகனங்கள் மாற்றுவது இந்த விஷயங்கள் எல்லாம் தாராளமாக நீ செய்யலாம். குருவின் பார்வை இருப்பதனால கடன் வாங்கிறதா இருந்தாலும் தாராளமாக வாங்கலாம். கடனை திருப்பி அடைத்து விடக்கூடிய மனோபக்குவமும் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள், அடுத்த நிலைக்கு நீங்கள் உங்களை கொண்டு செல்வதற்கான வேலை வாய்ப்புகளுக்கான வழிநிலைகள், இப்படி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் நலங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்த நாள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்டு இந்த நாளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளின்
துவக்கத்திலிருந்தே நீங்கள் உங்க எனர்ஜி லெவலை நிறைய மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஊக்கமுடையார் அப்படிங்கிற விஷயத்துல நல்ல எனர்ஜியா ரெஸ்பான்சிபிளா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அதுவே போதும். அந்த செட் ஆஃப் மைண்ட பிடித்த காரியத்தை அழகாக செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால இன்னைக்கு வெற்றிகள் உண்டு. ஸ்ரீமன் நாராயணனின் ஸ்லோகங்களை எல்லாம் கேட்டு இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்கு இதுவும் ஒரு வழியாக மாறும். 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. ராசியின் 2ஆம் இடத்தை சந்திர பகவான் இருக்கிறார். எதிர்பாராத லாபங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன காரியம் செய்யணுமோ அதை அழகா செய்ய முடியும், நளினமாக செய்ய முடியும். சனி வக்கரகதியிலே இருந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்க ராசியின் 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பண வருவதற்கான வாய்ப்புகளும் லாபங்களும் உண்டாகும். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. 4 2ஆம் இடம் குருவினால் பார்க்கப்படுகிறது, சூரியனால் பார்க்கப்படுகிறது, 12ஆம் இடம் செவ்வாயினால் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்கள் ஒரு வரப்பிரசாதம். 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எவ்வளோ அழகாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சக்ஸஸ் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. எங்களுடைய ஆசை நிறைவேறணும், அப்படிங்கிற விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல விருப்பம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை இன்னைக்கு நீங்க பெறலாம். உங்க ராசிக்குள்ளர சந்திரன் 7ஆம் இடத்து, அது குருவை பார்க்கிறார், சூரியனும் பார்க்கிறார். ராசிநாதனானவர் 3ஆம் இடத்துல வக்கரகதியில ராகுவைத்தோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறார். பெரிய விருப்பங்கள், பெரிய விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யணும்னு ஆசைன்னா தாராளமா நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு சாதனை சோதனை நீக்கி வெற்றியை மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த சிறப்பு உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்க ராசியின் 6ஆம் இடத்துக்காரர் இன்னைக்கு 12ஆம் இடத்துல வருகிறார். குருவினாலும் சூரியனாலும் பார்க்கப்படுகிறார் 6ஆம் இடத்திலிருந்து. கொடுத்த காசு திரும்பி வாங்கிவிடலாம். வழக்குகள் இருந்தால் வெற்றிகரமான தீர்ப்புகளை நீங்க எதிர்நோக்கலாம். ஆரோக்கியம் குறைபாடு இருந்தால் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பார். இப்படி உங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இன்னைக்கு நாராயண பெருமானை வணங்குவது, அவருடைய சிந்தனையிலேயே இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணுவது, நிறைய அந்த நாராயண மந்திரங்களுடைய பாடல்களை கேட்பது, நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருப்பது, ஸ்ரீமன் கிருஷ்ணார்ப்பண மஸ்பு அப்படின்னு சொல்றது, இப்படிலாம் சொன்னீங்கன்னா பல நன்மைகள் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. உங்க ராசிக்குள்ள சனி வக்கரகதியிலே இருக்கிறார். ராசி 4ஆம் இடத்திலே புதன் இருக்கிறார். குரு 5ஆம் இடத்திலிருந்து சூரியனுடன் சேர்ந்து இன்னைக்கு சந்திரனை பார்க்கிறார். இந்த பலனை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தால் நீங்கள் கிடைத்தற்கரிய பொக்கிஷத்தை பெறுவீர்கள்னு தெரியும். ஸோ அப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளோ தூரம் நீங்கள் உதவி அப்படிங்கிற கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் செய்கிறீங்களோ, அந்த டெண்டன்சியோட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் உண்டு. 9, 6 இது அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி ஸ்ரீமன் நாராயண பெருமானை இன்றைக்கு வணங்க உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும். வாழ்க வளத்துடன்.